மே 18 பரமக்குடிகள் தாய் தமிழர் கட்சி முள்வாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் தமிழர் இன எழுச்சி பொதுக்கூட்டம். தமிழர்களுக்கு நாம் தமிழ் சமூகமே இன துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழன் சொன்னாலே எங்களை போன்றவர்களாக என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கே தமிழன்ற இருக்கிற நீ வாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துருப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, திராவிடர்கள் சூழ்ச்சி. கருணாநிதி என்ன செஞ்சார்? வீட்டில் உட்காந்துக்கிடுவார். முக்கியமான மாநில பொறுப்பாளர்கள்லாம் மாடியில் மொட்டை மாடியில் உட்காந்து சீட்டாட்டை விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இருப்பவனை என்ன பண்ணுறது, அந்தந்த ஊரில் நம்ம ஆளுக ஒருத்தனை வச்சுக்கிடுவாங்க. அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும். நீ ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு கூட்டம் போகிறேன்னா ஆளுக்கு ஒரு கோட்டு, ஒரு கோழி பிரியாணி 500 ரூபா கையில் கொடுத்துரு. அவன் நம்மளுக்கு அடிமை ஆயிடுவான். அப்போ காரணம் என்ன, அந்த மக்கள் எப்பயுமே 24 மணி நேரம் அடிமைப்படுத்தி வச்சுக்கலாம். ஆனால் நம்ம சிங்களம் மட்டும் கொள்ளலை, இங்கே இருக்கிற திராவிட திமுகக்காரன் கொண்டுக்கிட்டே இருக்கிறேன். டெய்லி ஒரு நாளைக்கு விபத்துக்கள்ன்ற பேரில் பல லட்சம் பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான். மதுக்கடையை என்ன பண்ணியிருக்கேன், தெருவுக்கு ஒரு கடை திறந்துருக்கிறான், கருணாநிதி டாஸ்மாக் கடைன்ற பேரில். ஏன்னா எங்கே போய் நீங்கள் எந்த தெருவில் போய் நின்றாலும் போதைக்காரன் குடிகாரன் இருப்பான். நம்மளை குடிகாரன்னா வைவாங்க, என்னடா இவன் குடிக்க மாட்டானான்ட்டு. ஏன்னா ஊற்றி கொடுக்கறது ஒரு முதலமைச்சர். நேற்று எனக்கு ஒரு சகோதரி நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க. என்னுடைய மையம் மது அருந்திட்டு வந்துட்டாப்புல, அதை பயன் போட்டாங்க, 10,000 ரூபா பயன் போட்டாங்க சிம்மக்கல்லில். இப்போ 12,000 ரூபா கட்ட சொல்கிறாங்கன்னு ஒரு டிராஃபிக் போலீஸ் காசு கேட்டார். அப்படி இருந்த 12,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. 12,000 ரூபாய் கொடுத்தா அப்போ அந்த என்ன காரணம்டா, லஞ்சம் கொடுத்தா காவல்துறை அதிகாரி முன்னாடி கொலையே பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தா வாங்கிக்கிடுவார்ன்ற அந்த சட்டத்தை அவங்களா பயன்படுத்திக்கிறாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போக தேவையில்ல. தமிழ்நாட்டில் நீ என்னத்தை கஞ்சா வெய்யி, ஜாரா வெய்யி, கொலை பண்ணுற, கொள்ளையடிக்கிற, ஆடை திருடுற, மாடை திருடுற, எது வேண்டாலும் பண்ணு, போலீஸுக்கு ஒரு 100 ரூபா இல்லை 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா போதும்ன்ற அளவுக்கு இங்கே நடக்குது. இப்போ திமுக ஆட்சியும் இல்லை, பாஜக ஆட்சியும் இல்லை, காவல்துறையோட ஆட்சி நடந்து கொண்டிருக்குது. காவல்துறையை நீங்கள் ஏதாவது லைட்டாக பேசுங்க, உடனே தூக்கி குண்டாசை போட்டு உலக தூக்கி போட்டுருவாங்க. காவல்துறைக்கு மட்டும்தான் இன்னைக்கு சட்டம் நடக்குது. தமிழ்நாட்டில் மக்களுக்காக எந்த ஒரு முதல்ல என்ன பண்ணால் போலீஸ் துறை தான் சரியான முறையில் செயல்படணும். எங்களுக்கு திமுக வேணாம், அதிமுக வேணாம், பாஜக வேணாம். காவல்துறை மட்டும் லஞ்சம் வாங்காமல் இருந்தால் நான் அவங்கள கோயில் கட்டி கூப்பிடுவேன். நாங்கள் நேர்மையாக 90% பேர் இருக்கேன். 10% பேர் திருடனாக இருந்தால் பரவாயில்ல. 10% பேர் நல்லவங்களாக இருந்து 90% பேர் திருடனாக இருந்தால் நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் காவல்துறை அதிகாரி சரியாக இருந்தால் எந்த ஆட்சியுமே தேவையில்லை. எவன் திமுக வந்தாலும் வரட்டும், அதிமுக வந்தாலும் வரட்டும், நம்ம விட்டுறலாம். ஆனால் காவல்துறை சரியான முறையில் செயல்படவில்லை. கொலை, போதைப் பொருள் கடத்தல், எல்லாத்துக்கும் லஞ்சம் 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 லஞ்சம். எந்த ஸ்டேஷனுக்கு போங்க, நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 ஸ்டேஷனுக்கு, ஏன்னா அங்கே பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிப்பேன். முன்னாடிலாம் அடித்து செகண்டில் போய் கைது பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எதுக்குங்க வேலையை பாருங்க, நீ யார், என்ன, ஏதோ, உங்கள் தாத்தா பேர் என்ன, அப்பா பேர் என்ன, சித்தப்பா பேர் என்ன, பெரியப்பா பேர் என்ன, அந்தளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு நம்மளே வந்துட்டாங்க. அப்போ கொள்ளைக்காரனும் இந்த நாட்டை என்ன பண்ணுவேன், ஈஸியாக கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். கடைக்காரனா கடை வச்சு அன்றாடு உழைப்பான். இந்த வண்டி 2 வீலர்காரன் போய் அங்கனக்குள்ளே நின்றுட்டு போய் உள்ளக்க போய் ஜாமான் வாங்கிட்டு இருப்பேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு 500 ரூபா ஃபைன். இப்போ காரு நிற்கிதுன்னா 1000 ரூபா 2000 ரூபா ஃபைன். இதுக்கு காரணம் என்னென்னா, நீதித்துறையும் கருப்பு ஆடுகள் நுழைஞ்சிருச்சு. அரசு வழக்கறிஞர்ன்ற பேரில் லட்சம் கோடியை கொடுத்து உள்ளக்க பூரா பூந்துடுறாங்க. அப்போ சட்டத்தை யார் பண்ணுறாங்க, கருப்பு ஆடுகள் இருக்கிறதுனால தவறானதுகள் ஆயிடுது. நம்ம அதிமுக காரை மேலே குறை சொல்கிறோம், திமுக காரை மேலே. அரசு அதிகாரிகள் முன்னாடிலாம் என்னென்னா வவுத்துக்காக திருடினவங்க எல்லாம் போய் இப்போ படிச்சுட்டு திருடுறதுக்கு கிளம்பிட்டாங்க. என்ன பண்ணுறான், 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுத்தா எந்த அரசு துறையிலனாலும் வேலை. நீதித்துறையிலே நான் இப்போ ஒரு 1000 கோடி ரூபா கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னா, நீதிமன்றம் இருக்குதா, நீதிமன்றத்தில் உனக்கு அனைத்து வேலைகளும் ஒவ்வொரு இதுக்கு லிஸ்ட்டு போட்டிருக்கேன். 5 லட்சம் 10 லட்சம். எப்போறானா கடைசியில் பார்த்தா சம்பளம் இவங்களே போடுறாங்க. அந்த 5 லட்சத்தை வாங்கிட்டு ஒரு 10 நாளைக்கு சம்பளம் போட்டுட்டு நான் நீதிமன்றத்தில் வேலை பார்த்தது மாதிரி.
உலகத்தில் கடவுளாக கும்பிடக்கூடிய இடம் நீதிமன்றம். நீதிமன்றத்திலேயே நம்மளுக்கு நீதி நேர்மை நியாயம் கிடைக்கலேண்டா நம்ம எங்கே போகிறது? அடுத்து மக்கள் பூரா வந்து நம்ம போராடிக்கிட்டே இருப்போம். கிடைக்கலைன்னா நம்மளும் ஆயுதம் எடுப்போம். அதுக்காக எத்தனை வழக்குகளை சந்திக்கும் நான் தயாராக. ஏன்னா இந்த மக்களுக்காக நாங்கள் போராட்டத்துக்கும் வருவோம், ஆயுதம் எடுக்கிறதுக்கும் வருவோம். ஏன்னா நீதி நேர்மையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா எங்கள் பாட்டம் பூட்டையெல்லாம் என்ன பண்ணாங்க, அன்றைக்கி உட்காந்துருப்பாங்க, டெய்லிங்க கத்திட்டு இப்படியே போயிடுவாங்கடான்ட்டு. இந்த மக்களை நாங்கள் நல்வழிப்படுத்துறதுக்கு எங்களால் முடியும், ஆயுதம் எடுத்து போராடுறதுக்கு எங்களால் அவங்கள திசை திருப்ப முடியும் என்பதை எனக்கு இந்த வாய்ப்பளித்த தாய் தமிழர் கட்சி, ஏன்னா மலையில் எல்லா பேரும் உட்காந்துருக்கீங்க, எனக்கான பேசுகிறதுக்கு கொடுத்த வாய்ப்பு. அண்ணன் பீமா பாண்டியன் எந்த ஒரு நிகழ்வு வச்சாலும் எனக்கு அழைப்பு கொடுப்பார். அவருடைய அழைப்பை ஏற்று நான் வர்றதுக்காக மட்டுமில்லை, மக்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை நடந்தாலும் சரி நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கூப்பிடலாம். அது நீங்கள் போலீஸ்லாம் பார்த்துலாம் பயப்பட வேண்டாம், போலீஸுக்கு கேஸ் தான் போடுவாங்க. நம்ம வந்து என்னென்னா அப்படியே போயிட்டே இருக்கேன்னு வழக்கா 1000 வழக்குனாலும் நீ அதை நம்ம மேலே வழக்கு போடத்தான் செய்வேன். நம்ம அவனோட லிஸ்ட் எடுக்கணும், அவன் நல்லவனா கெட்டவனா, அவனுக்கு எங்கே சொத்து இருக்குது, யார் அவனுக்கு பினாமி. ஏன்னா எல்லா பேருமே திருடர்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. பயந்து பயந்து வாழ்ந்தோம்னா நம்ம எந்த இடத்துல வாழ முடியாது. மக்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியதை நம்ம பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. எப்பா நீ வந்து தண்ணி அடிக்கிறியா, அடிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஊற்றி கொடுக்குறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஊற்றி கொடுக்குறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் குடிக்க சொல்லணும், இல்லைன்னா 10,000 ரூபா கடை வாங்கணும். நம்ம வந்து அந்த 10,000 அடைக்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் வேலைக்கு போகணும். ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம ஓட்டு போடுறது ஸ்டாலின் 1000 ரூபா கொடுக்குறதுக்கு தான் ஓட்டு போடுறான். அதே அந்த பஸ்ஸு சொல்லி அவனை ஓசி பஸ்ஸுன்னு கொடுத்து அனுப்பி விட்டுட்டு ஓசி பஸ்ஸுன்னு சொல்லிக்கிடுவான். நம்ம வந்து திமுகவை தூக்கி பிடிச்சி கொண்டாடினது போதும். திமுகவை வீழ்த்தினாத்தான் இந்த தமிழர்களுக்கான அடையாளம், தமிழர்களுக்கான உரிமைகள் கிடைக்கும். காவல்துறையும் ஏவல் துறையாக செயல்படக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொண்டு என்றும் உங்களில் ஒருவன் ஏ.கே. பூமிராஜன், தாய்நாடு மக்கள் கட்சி.